நான் முதல்ல பேசிடுறேன். ஏன்னா சீமான் பேசினதுக்கப்புறம் நான் பேசி நிச்சயமாக வந்து யாரும் வந்து அதை ரசித்து கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த டிடிடி படத்தினுடைய வெற்றி விழாவை கொண்டாட இங்கே வந்திருக்கின்ற திரையுலக பிரமுகர்களே, அன்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களே, இந்த படத்தினுடைய வெற்றி மிகப்பெரிய மகிழ்ச்சி எல்லாருக்கும் கொடுத்துருக்குன்னா அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம். ஒன்று, மிக அதிகமான பொருட்செலவில் எடுக்கப்பட்டு வெற்றியை குவித்த படம் இல்லை, இது அது முக்கியமான காரணம். இரண்டாவது, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யார் என்பது. இந்த படத்தினுடைய வெற்றி நிச்சயமாக இன்னொரு 50-60 இளைஞர்களுக்கு வந்து புதிய படங்களை இயக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றுத்தரும். அப்படின்றதுனால தான் இந்த வெற்றி வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்கும் தெரியுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் சப்ஜெக்டு. நிதிஷ் சகாதி ரொம்ப அழகாக அந்த படத்தை இயக்கியிருக்கார். மிகச்சரியாக கதாபாத்திரங்களுக்கான நடிகர்களை தேர்ந்தெடுத்தார். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஜீவாவை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி அப்படின்னு தான் சொன்னால், அவருடைய கதாபாத்திரம் சரி, அந்த ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, ஜீவா வெரி குட். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ரொம்ப இயல்பாக இருந்தது படம் பார்க்க. எப்போவுமே இது மாதிரி படங்கள் நடிக்கும்போது எல்லா கதாநாயகரும் நமக்கு ஒரு 2 பாட்டு, நமக்கு ஒன்று ஒரு 4-5 ஃபைட்டு இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் தவிர்த்து விட்டு இந்த படத்துக்கு என்ன ஒரு கதாநாயகன் நியாயமாக செய்யணுமோ அதை ஜீவா பண்ணியிருந்தார். அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். இரண்டாவது, கதாபாத்திரங்களுக்கான நடிகர் தேர்வு. ஒரு பக்கம் இளவரசி எப்படிப்பட்ட நடிகர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். சரியான கதாபாத்திரத்தை கொடுக்கணும் இளவரசிக்கிட்ட. கொடுத்தா அதுக்கப்புறம் அவர் பார்த்துக்குவார் மிச்சத்தை. அதே மாதிரி இன்னொரு பக்கம் தம்பி ராமையா, 2 பேரும் மிக அழகாக இந்த கதாபாத்திரத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் டிடிடி, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எம்எம்டி, மேன் ஆஃப் மைதாஸ் டச்சு. அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணம். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு துணை இருந்த எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். பொதுவாக தேட்டர்லேருந்து வெளியே வரும்பொழுது ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு சினிமா ரெவ்யூ வரும். ஆனால் வெற்றி விழாவில் திரைப்படத்துடைய ரெவ்யூ கொடுத்து பார்க்காதவங்க போய் படத்தை பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றிகள் சார். தேங்க்யூ ஸோ மச். அது எங்கள் சித்ரா லக்ஷ்மன் சாரால் மட்டும்தான் பண்ண முடியும். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சீமான் அண்ணா, உங்களுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல. தம்பி தயாரிப்பாளர் என்னுடைய மதிப்பிற்குரிய ஐயா கண்ணன் அவர்கள் அழைச்சி பாருங்கன்னாங்க. நேரம் இல்லை. ஆனாலும் எல்லோரும் அந்த படம் பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், இப்போ பாடல்கள் வெளியீட்டு விழா வந்து எல்லா படத்துக்கும் நடக்குது. வெற்றிக்கு ஒரு விழாங்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது. அப்படி ஒரு படத்துக்கு நடக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. குறிப்பாக என் தம்பி ஜீவாவுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அவருக்கு களத்தில் சந்திப்போம் படமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த படமே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த படம் அவருக்கு ஆண்டு தொடக்கத்தில் பெரிய வெற்றியை பெற்று தந்ததில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா முழுமையான ஒரு நடிகர். அவருக்கு நடனம், சண்டை காட்சி, நடிப்பு, உரையாடல், உச்சரிப்பு எல்லாத்துலேயுமே ஒரு தனித்திறமை கொண்ட ஒரு கலைஞன் அவர். அதோட இயக்குனர் நிதிஷ் அவர் 2வது படங்கிறாங்க. ரொம்ப எங்கள் குரு சொன்ன மாதிரி பொருள் செலவு இல்லாமல் அதை எளிமையாக எடுத்து ஒரு வெற்றியை தொடுவது என்பது ரொம்ப அரிது. இப்போ அன்னைக்கு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த குருவோட நிகழ்வில். இப்போ நல்ல கதை இருந்தால் யார் நடித்தாலும் படம் ஓடும் அப்படிங்கிறதுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்கள் பெரிய சான்று. தம்பி விக்ரம் பருவன் நடித்து இப்போ வந்து ஓடிட்டுருக்க சிறையெல்லாம் பார்த்தா இப்படி ஒரு படம் தமிழ் திரையுலகில் இப்படிலாம் படங்கள் வருதுங்கும்போது திரையுலகிற்கான ஒரு மறுமலர்ச்சி காலமாக இருக்குது. புதிதாக வந்து நல்ல படங்கள் வருது. அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா எங்கள் அப்பா ஆர்பி சௌத்ரி மாதிரி படைப்பு தயாரிப்பாளர்லாம் படம் எடுக்காமல் இருக்கிறதா வருத்தமாக இருக்குது. அதை ஈடுகட்டுறதுக்கு எங்கள் ஐயா கண்ணன் ரவி அவர்கள் வந்திருக்காங்க. எங்கள் அண்ணன் செல்லுமணி சொன்ன மாதிரி இப்போ 20 படம் நடந்துக்கிட்டு இருக்கு அவர் தயாரிப்பில். அப்போ 20 இயக்குநர்களுக்கு வாய்ப்பு. இப்போ அது ரொம்ப அரிது. நல்ல கலைஞர்கள் நல்ல கதையோடு அலைகிறாங்க. அது என்ன சொல்கிறது, அந்த ஐயா சொல்லுவார்னு சொல்லுவாங்க. நல்ல கதை இருக்கும், அவருக்கு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டார். நல்ல தயாரிப்பாளர் இருப்பாங்க, அவருக்கு நல்ல கதை கிடைக்காது. இப்போ இந்த முரண் தான்
காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போது இது ரெண்டும் உடன்பட்டு போகுது, முரண்பட்டு போகலை. அதில் இந்த படத்தின் வெற்றிக்கு உழைத்த ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளரை ரொம்ப நல்லா சொன்னாங்க. அப்பா சௌத்ரியே சொல்லிட்டார், பின்னணி இசை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதை ரீரிகார்டிங், பின்னணி இசை ரீரிகார்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னாங்க. நல்ல தலைப்பு வச்சுருக்காரு, தலைவர் தம்பி தலைமையில்னு. அது எல்லாரும் என்னை வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்கிறாங்க, எல்லோரும் எங்கள் தலைவரோட தம்பின்னு. ஆனால் எல்லோரும் நீங்கள் டீனே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. இங்கே எங்கள் டிடி வேற வந்து உட்காந்துருக்காங்க. அது தலைவர் தம்பி தலைமையிலே சொல்லலாம். அதை என்ன குரு, ரொம்ப நல்ல தலைப்பு. ஆனால் அது தமிழில் எழுதலை, அது எனக்கு ரொம்ப வருத்தம். இந்த பட வெற்றியில் ஐயா கண்ணன் ரவி எவ்வளோ மகிழ்வாங்களோ அதை விட நான் பெரிதும் மகிழ்கிறேன். ஏன்னா வெற்றிங்கிறது 3 எழுத்து வார்த்தை இல்லை, அது பல பேருடைய வாழ்க்கை. அது ரொம்ப பெருசு. அதை இந்த படம் தொற்றுப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சார், தேங்க்யூண்ணா, தேங்க்யூ வெரி மச். ஜீவாவை நாங்கள் ரொம்ப நாளாக அவரோட பர்ஃபார்மன்ஸை ரசிச்சிருக்கோம். ராம்லேருந்து ஆரம்பிச்சு அதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்போஷர். இப்போ ரீசெண்டாக வந்த பிளாக் வரைக்கும் ஜீவா இஸ் அன் இன்க்ரெடிபிள் பர்ஃபார்மர். அவருக்கு ஏற்ற ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ப்ராஜெக்ட் வந்து அமையும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஆக்சுவலி ஜீவா இந்த படத்தை பற்றி கொஞ்ச நாள் முன்னாடி எங்கேயோ பார்ட்டியில் மீட் பண்ணும்போது சொல்லியிருக்காரு. ஸோ ரியலி ஹாப்பி ஃபார் ஜீவா. இது வந்து இஸ் லாங் பெண்டிங் அண்ட் வெரி எக்ஸைட்டட் தட் யூ ஆர் பேக் இன் ஃபார்ம். And have to congratulate the director and the whole team. இந்த கதையை வந்து ஜீவாக்கு கன்வின்ஸ் பண்ணி, ப்ரொடியூசர்ஸ்க்கு கன்வின்ஸ் பண்ணி, அண்ட் ஃபைனலி ஆடியன்ஸ்க்கு கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கல்ல. ப்ரில்லியன்ட். அண்ட் இது ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கதையாக இருந்தாலும் கடைசிலலாம் பயங்கர எமோஷனல் ஆச்சு. நாங்கள் ஆக்சுவலி செகண்ட் டே தியேட்டரில் பார்த்தோம், நைட் ஷோ பார்த்தோம். அப்படி ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த எண்ட்லலாம் வந்து தே வாஸ் சச் ப்ரில்லியன்ட் ரெஸ்பான்ஸ். அது தியேட்டரில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு இமோஷ்னல், அதில் வந்து ஒரு சிரிப்பு வரும்ல, அந்த ரெஸ்பான்ஸை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நாங்கள் தியேட்டர்லேருந்து வெளியில் வந்தோடனே வி வர் சூப்பர் எக்ஸைட்டட். வி ஸ்போக் டு கண்ணன் ரவி சார் அபவுட் த ஃபில்ம். அண்ட் கண்ணன் ரவி சார், உங்களோட சாய்ஸ், யுவர் டெடிகேஷன் டு நம்ம தமிழ் சினிமா அண்ட் டு ப்ரெசென்டிங் இட் ஸோ வெல் சார். இந்த படத்தோட பெரிய வெற்றி வந்து நீங்கள் வந்து பயப்படாமல் அந்த ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணி அதை வந்து கொண்டு போய் சேர்த்தது. ஹேட்ஸ் ஆஃப் சார், ஹேட்ஸ் ஆஃப். ஆக்சுவலி ரீசெண்ட் டைமில் ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ண படம். அண்ட் வந்துட்டு லைக் அதுதான் திடீர்னு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ், ஒரு என்ட்ரி, ஒரு டார்க் ஹார்ஸ் மாதிரி வந்துட்டு எல்லாத்தோட மனசை கொள்ளையடிச்சிச்சு. அண்ட் நல்ல பப்ளிசிட்டி வந்துச்சு, லைக் ஒரு விசிபிலிட்டி இருந்துச்சு. ஒரு சின்ன படமா அந்த மாதிரி தெரியாமல் நல்ல விசிபிலிட்டி இருந்துச்சு. அண்ட் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு தமிழ் சினிமாவுக்கு. அண்ட் இது மாதிரி வெற்றி அடைஞ்சதுன்னா அவங்க கண்டினியூஸாக பண்ணிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷம். அண்ட் இதுக்கு பின்னாடி கண்ணன் ரவி சாரோட ஃபேமிலியும் வி ஹாவ் டு கங்க்ராச்சுலேட். மேடம் கண்ணன் ரவி சாரோட டாட்டர் அண்ட் ஆப்வியஸ்லி தீபக், எல்லாருமே சினிமா வெறியங்க. நாங்கள் ஒரு வாட்டி கேஷுவலாக ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது மேடமும் சாரோட டாட்டரும் அவங்களும் பின்னி பெடல் எடுக்கிறாங்க சினிமாவை பற்றி. ஸோ ஐ திங்க் த ஹோல் ஃபேமிலி இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டட் இன் சினிமான்னு இருக்கும்போதே ஐ திங்க் சாருக்கு வந்து பிரச்சனையே இல்லை. அவர் வந்து ஹி ஹேஸ் டு ஜஸ்ட் லுக் அட் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் ஹிஸ் டாட்டர் அண்ட் ஹிஸ் சன் ஃபார் இது ஓகே அவங்களுக்கு அப்படின்னா அவர் அப்ரூவ் பண்ணிடுவார். தேங்க்யூ ஸோ மச் புஷ்கரன், காயத்ரி அண்ட் லிங்குசாமி சார். எல்லாருக்கும் வணக்கம். கண்ணனுங்கிற பேர் ஒரு ரெகுலராக நிறைய கேள்விப்பட்டிருப்போம், ரவிங்கிற பேரும் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். சமீபத்தில் இந்த 4 வருஷத்தில் கண்ணன் ரவிங்கிற ஒரு பேரை என்னடா அடிக்கடி கேட்குற மாதிரி இருக்கே, இது யார் துபாய்க்கு போயிட்டு வந்தாலுமே கண்ணன் ரவி சாரை பார்த்துன்னு சொல்லுவாங்க. பட்ஜெட்டாக ஒரு 6 கோடின்னு சொல்லுவாங்க. என்னப்பா இது, சமீபத்தில் சரண் சார் கூட போயிட்டு வந்தார். எங்கள் முதலாளி இங்கே இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுடைய பேட்டர்ன். 43, 45 புது டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண மிகப்பெரிய ஒரு இந்தியாவிலேயே இப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடையாது. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க. இந்த வருஷத்தில் வந்த சிறையாக இருக்கட்டும், டிபிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாம் உங்கள் மாடல் சார். நீங்கள் மறுபடியும் தொடங்கணும், திரும்பி நீங்கள் நிறைய செய்யணும். ஜீவா வந்து முத நடிக்க வந்தப்போ எங்கள் கம்பெனிலேருந்து நான் ஒரு ஆடு கொடுத்தோம். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்னு. எத்தனை வருஷமானாலும் அது நிகழ்ந்திருக்கு.
அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. அவங்க டைமிங்கில் வருவாங்க, பர்ஃபெக்டாக நடிப்பாங்க. அவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய இடம் வந்து கோட்டாயத்தில் அவர் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு இடத்துல இருந்தாங்க. அதோட இது தொடர்ச்சி இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது இன்னும் கண்டினியூ ஆகும். நிஜமாக சவுதி சார் எப்படின்னா அவ்வளோ நேர்மையாக சொல்லுவாங்க. ஜீவாவை வச்சு இப்போ என்னுடைய அசிஸ்டண்ட்டு, என்னுடைய டைலாக் ரைட்டர் ஒருத்தர் வந்து படம் பண்ண போனப்போ நான் சொன்னேன், சார் அது தொடங்கலாமேன்னு கேட்டப்போ, இன்னும் ஜீவாவுக்கு சரியாக ஒன்றும் அந்த காம்பினேஷன் அமையலும் இல்லைப்பா, அவன் தனியாக பிஸ்னஸ் இல்லையம்பார். இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு, அந்த படத்தை கூட உடனே ஆரம்பிச்சிடலாம் சார். தனியாகவே அவருக்கு எல்லா பிஸ்னஸ் வந்த மாதிரி இருக்குது. வாழ்த்துக்கள். நிஜமாக இந்த மேடையில் நிற்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விழா சமீபத்தில் இல்லை. கண்ணன் ரவி சார் சொன்ன மாதிரி யார் சொன்னாலும் மொழியை கற்றுக்காதீங்க, நீங்களாக விரும்பி எத்தனை மொழி வேணுமா கற்றுக்காங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த சென்ட்ரல் ஸ்டேஜில் நின்று பேசுறது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். வாங்க அதனால இல்லை கூச்சமாக இருக்கும். நீங்கள் உட்காருங்க. எனக்கு இங்கே ஒரு லேடியும் அதுக்கு பக்கத்தில் ஒரு போடியும் இருந்தால் கொஞ்சம் பேசுறதுக்கு நமக்கு கொஞ்சம் தைரியம் வரும். அதுக்காக தான் இங்கே கூடியுள்ள தமிழ் திரையுலகத்திற்கு, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். முதல்ல நேற்று அறிவிப்பு வந்த தமிழக அரசோட விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் நான் உட்பட எனக்கே ஒரு 10 விருது கிடைச்சிருக்கு. அந்த சந்தோஷத்தோடு தான் நான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் இங்கேருந்து நான் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பொதுவாகவே பொங்கல் ரிலீஸில் பல படங்கள் வந்து போகி ஆகிடும், சில படங்கள் வந்து வெறும் வெண்பொங்கல் ஆகிடும். அந்த வரிசையில் சக்கரை பொங்கலுங்கிறது இந்த டிடிடி மட்டும்தான். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து திரு கண்ணன் ரவி அவர்கள். இவரை பற்றி முதல்ல கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மீதி விஷயங்கள்லாம் பேசலாம். இவரை பற்றி பேசுகிறதே ஒரு தனி கதை. துபாயோட அதிபரோட பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் ஆக்சுவலாக பேருக்கு தான் ஒரு அதிபரை தவிர துபாயோட ஒரிஜினல் அதிபர் வந்து கண்ணன் ரவி தான். நான் ஃபஸ்ட் டைம் துபாய்க்கு அவர் அழைப்பின் பேரில் நான் போனால், வழக்கமாக மூடியவர்களாக இருந்தால் கூட ஃப்ளைட்லேருந்து இறங்கி தானே போவாங்க அந்த படிக்கட்டில். இவர் படிக்கட்டில் சைடில் ஒரு நூல் போட்டு அங்கேருந்து என்னை இறக்குறாரு. இறக்குனா கீழே ஒரு கார் நின்றுட்டு இருக்கு. அங்கே அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஷேக்கெல்லாம் வந்து நின்று என்னை கூட்டிகிட்டு போய் அந்த இமிக்ரேஷனுக்கு கவுண்டருக்கு நான் போக வேண்டியதில்லை, இமிக்ரேஷன் கவுண்டர் இவர் கொண்டு வந்துடுறாரு எனக்கு எதிர்க்க. அங்கேருந்து இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சுதான் உள்ளே கூப்பிட்டு போனாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கர, அப்புறம் அந்த ஊரில் பெரிய கை இவர், வழக்கமாக சொல்லுவாங்கல்ல பெரிய கை இதுன்னு, அந்த மாதிரி ஒரு பெரிய கைனா கையில் இருக்கிறது பூரா எல்லாம் தனரேகை தான். அதில் எவ்வளோ பேருக்கு உதவி செய்ய முடியுங்கிறது அவருடைய ஒரு குறிக்கோளாக வச்சுருக்காரு. அதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். உதாரணத்துக்கு எனக்கு பர்ஃப்யூம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பர்ஃப்யூம்க்கு கடைக்காரர் வர சொன்னார். அவன் பை நிறைய பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு வந்தாப்புல. இவர் என்ன பண்ணாரு, அதில் ஒரு 5 பாட்டில் எடுத்தார். ஏன்னா நமக்கு 5 பாட்டிலான்னு பார்த்தா அந்த 5 பாட்டில் கடைக்காரன்ட்ட கொடுத்துட்டு அந்த பை நிறைய இருக்க பர்ஃப்யூமை என்கிட்ட கொடுத்துட்டாரு. இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு, கடையில் ஏதாவது ஒரு 5 பாட்டிலாக இருக்கட்டுமேனு. 5 வருஷமாச்சு இன்னும் அந்த பர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். என் பக்கத்தில் இப்போ கூட வாசனை வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி துபாய்க்கு வந்து அநேகமாக நயகராவை சீக்கிரமாக அவரே கொண்டு வந்துடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் நயன்தாராவை கூப்பிட்டு போனார். அதனால் அடுத்து நயகராவையும் கொண்டு வந்துடுவார். அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க வருவார். நான் முதல்ல சொன்ன மாதிரி அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அவருடைய இந்த சிரிப்புக்கு காரணமான ஒரு மனுஷன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் கழித்து சிரிக்கிறான்னா அதுக்கு நிச்சயமான காரணம் அவருடைய மனைவியாக தான் இருக்க முடியும். அதனால் அவருடைய மனைவிக்கு இந்த நேரத்தில் நம்ம பாராட்டுகள். அதே மாதிரி தீபக் வந்து இவர் 16 அடி, நாங்கள் 32 அடி கூட பாயக்கூடிய ஒரு ரசனை மிக்க ஒரு நண்பராக இருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டிடிடி வெற்றி பெற காரணமாக இருந்த இயக்குனர் நித்தீஷ் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான, ஏன்னா இங்கே எல்லாரும் சொல்லும்போது அந்த ஒரு சின்ன கதை எடுத்துக்கிட்டு அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ட்ரீட் பண்ணியிருந்தாருங்கிறது தான். ஜீவா வந்து அவருடைய வெற்றிக்காக பல நேரத்தில் நமக்கு தோணும் நிறைய திறமை இருக்குது, ஆனால் நமக்கு அந்த வெற்றி கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நான் உட்பட வருத்தப்படுற ஒரு நடிகர்கள் வரிசையில் ஜீவாவும் இன்னைக்கு இந்த வெற்றியை வந்து என்னுடைய வெற்றி மாதிரி எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. கதாநாயகி அழகாக இருக்கிறதாக எல்லாருமே சொன்னதுனால அதை நான் பின்பற்ற விரும்பலை. அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 7 வயசில் அப்பாவை இழந்தவன் நான். அதாவது பிறக்கும்போதே பணக்காரனாக பிறந்து ஏழையாக திரும்ப மாறி
பல முறை ஏழையாக மாறி பல முறை பணக்காரனாக இருக்கேன். 5 முறை வாழ்க்கையில் தோற்று திரும்ப திரும்ப ஜெயிச்சிருக்கேன். ஒரே காரணம் என்னோட உழைப்பு, என்னோட குடும்பம். இது 2 தான் சொல்லுவேன். ஏன்னா நான் எப்பயுமே ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து நானும் நல்லா இருக்கணும், என்னை சேர்ந்தவங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு எப்பயுமே ஒரு எண்ணம் அது மைண்டில் வச்சுருப்பேன். அதே மாதிரி இப்போ துபாயிலேயே இன்றைக்கி ஒரு நல்ல பேரை நம்ம இருக்கிற இடத்துல ஒரு நல்ல பேரை எடுக்கணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருப்பேன். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா விஷயமும் துபாயில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம இருந்த இடத்துக்கு விசுவாசமாக இருக்கணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருப்பேன். அதே மாதிரி இந்த விழா இப்போ இன்றைக்கி இந்தியாவில் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னோடய ஊர் மக்கள் தான். ஏன்னா அவங்க எப்பயுமே கேட்குறது எல்லா விஷயமும் துபாயில் பண்ணுறேன், எங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டதுனால தான் இந்த ட்ரிப்பு. அதுக்கு 2வது காரணம் திரு ஜீவா சாரும். அவர் சொன்னார் கண்டிப்பாக நீங்கள் வரணும் இங்கே ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் நம்பலை நான் வருவேன்றத. ஏன்னா அவருக்கே ஷாக்காக இருந்தது திடீர்னு வந்து நின்னது. ஆஃப்டர் 3.5 இயர்ஸ் 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வரேன். வரும்போது ஒரு சந்தோஷம், ஒரு வெற்றி. அதுக்கு மூல காரணம் இப்போ பார்த்த திரைப்பட நட்சத்திரங்கள் அவங்க அத்தனை பேரும் ஒரு குடும்ப நண்பராக தான் என்கிட்ட பேசியிருக்காங்க, பழகிருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு 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 முகம் வேற மாதிரி சொல்லுவாங்க. நாம் எப்படி நடக்கிறோமோ அதை வச்சு தான் எதிரில் இருக்கிறவங்க டிசைட் பண்ணுவாங்க. எதிரியாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் ஏன் நாமளும் அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்ககிட்ட ஒரு நல்ல விதமாக பழகணும். ஈவன் எந்த எண்ணமாக இருந்தாலும் மாற்றிக்கிட்டு நம்ம விட்டு கொடுத்து போகுமே, ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் அந்த மாதிரி போகும்போது நிறைய நண்பர்களை இப்போ சம்பாரிச்சிருக்கேன். நிறைய நட்பு வேறு மாதிரி என்னோட வயசுக்கு தகுதிக்கு அதிகம்தான் நினைக்கிறேன். அந்த அளவு இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு சக்ஸஸ் மீட்டுன்றதை தாண்டி இந்த கண்ணன் ரவிக்கு ஒரு அடையாளம் கொடுக்க இத்தனை பேர் வந்தது. ஃபஸ்ட்டு என்னோட நன்றி, பிறந்தாழ்ந்த நன்றி. அது பத்திரிகையாளருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோட 2 படத்துக்கும் அவங்க கொடுத்த ஆதரவு வேற எந்த படத்துக்கும் கொடுத்துருப்பாங்களான்றது எனக்கு தெரியாது. நிச்சயமா முதல் நன்றியை சொல்லணும். ஏன்னா ஒரு உண்மையான விஷயத்துக்கு கூட நிற்கிறாங்க. பத்திரிகையாளருக்கு முதல் நன்றி, தேங்க்யூ. ஏன்னா இந்த படம் வெற்றி வந்து பாதி உங்களை சேரும், மீதி மக்களை சேரும். கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறது என்னோட ஃபேமிலிக்கும் என்னோட நட்பு வட்டாரம் இவங்க தான். இவங்க எல்லாம் சேர்ந்த வெற்றி தானே ஒழிய இது என்னோட வெற்றி கிடையாது. ஒரு துணியாக நின்று அதாவது ஒருத்தவன் நல்லா ஜெயிக்கணும்னா குடும்பம் வந்து நல்லபடியாக அமைஞ்சிச்சுன்னாவே இஸ் சக்ஸஸ். அதாவது ஒரு மனுஷன் பொழுதுனைக்கு வேலை செஞ்சுட்டு போய் வீட்டில் இருக்கிற நேரம் ஒரு குறைவான நேரம், அந்த நேரம் நிம்மதி இல்லைன்னா அவன் யோசிக்கிறது திறனே குறைஞ்சி போயிடும்னு என்னோட எண்ணம். அந்த இடத்துல எனக்கு நிம்மதியை கொடுத்த என்னோட குடும்பத்துக்கு நன்றி. ஸ்பெஷலி என் மனைவி, குழந்தைகள். உறுதுணையாக எல்லா கஷ்டத்துலேயும் அவங்க முகம் சுழிச்சது கிடையாது. ஏதாவது கொடுக்குறோம்னா கூட ஒரு சில வீட்டில் ஏன் இப்படி கொடுக்குறேன், ஏன் இப்படி அழிக்கிறேன்னு ஒரு நாளும் அவங்க மனசார அந்த வார்த்தை வந்ததில்லை. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் பத்திரமா பார்த்துக்குவேன்னு. என்ன கீழே போனாலும் திரும்ப கொண்டு வந்துடுறேன்னு ஒரு அசாத்திய நம்பிக்கை அவங்களுக்கு. அதை ப்ரூவ் பண்ணிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே வந்த அத்தனை பேருக்கும் திரும்ப ஒரு முறை வந்து நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா இன்னும் நிறைய விஐபி வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா காலதாமதமாக ஸ்பெஷலி சுரேஷ் கோபி சார், தமிழ்குமரன், இப்படி நிறைய பேர். ஏன்னா இது முழுக்க முழுக்க படத்தை தாண்டி என்னோட நட்புக்காக அவங்க வந்தவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுவேன். அதை நான் கண் கூட நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இந்த சினிமா ரசிகன், சினிமா வெறியன் அப்படின்னு ஒன்று நடக்கும் இல்லை சார். இந்த சினிமாலேருந்து தான் எனக்கு சினிமா மேலே இவ்வளோ ஒரு ஈடுபாடு, இவ்வளோ ஒரு காதலுமே. ஏதாவது ஒரு திரைப்படம், ஒரு கேரக்டர், ஒரு ஸ்டார் யாராவது இருக்காங்களா? எனக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஸ்மோக்கு, தண்ணி எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். ஒரு 3 வருஷம் நம்ம வந்து ஒரு 3 மணி நேரம் கட்டி போடுறது இந்த ஒரு சினிமா மட்டும்தான். நம்ம வந்து மனசையோ எண்ணத்தையோ எல்லாத்துக்குமே, ஏன்னா ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து பைத்தியக்காரன் ஆயிடுவோம். கண்டிப்பாக எனக்கு அந்த சினிமா வந்து ஒரு பக்கம் ஈர்ப்பாச்சு. அதே மாதிரி நிறையா புக்கு படிப்பேன். ஸ்பெஷலாக சொன்னால் அறிவுபூர்வமான பேச்சு பேசுகிறவங்களாம் ரொம்ப ரசிப்பேன். சமீபத்தில் சீமான் சார் அவர்தெல்லாம் ரிவைன் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா தமிழில் நிறைய பேர் பேசுறது புரியவே புரியாது. ஆனால் இந்த மாதிரி உள்ளவங்க பேசும்போது நம்மளை தாண்டி யோசிக்க வைக்கும். ஏன்னா உண்மையிலே உங்கள் பேச்சுக்கு அடிமை சார், நன்றி சொல்லணும். அது முத நான் பார்த்த படம் என்னோடய லைஃப்பில் ராஜராஜ சோழன் நினைக்கிறேன்.
எனக்கு நல்லா வினவு தெரிஞ்சு அந்த படம் பார்த்தப்போ ஒரு பிரமிப்பு. அந்த டைம்லேயே ஒரு 70 mm ஒரு பெரிய திரையில் வந்த படம் அது. உண்மையிலே அதுலேருந்து தான் ஒரு ஈர்ப்பு வந்தது நிஜமாக. அதுலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக எல்லா படமும் பார்ப்பேன். இன்னைக்கு என்னோட குடும்பம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு போனாலும் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படம் பார்ப்போம், ஏதாவது ஒரு லாங்குவேஜ். அதனால தான் இந்த கதையை சூஸ் பண்ணும்போது கூட முழுக்க முழுக்க எந்த ஸ்டோரி அவங்க சொல்ல வந்தாலும் 2.5 மணி நேரம் அவங்க கதையை கேட்டு தான் நான் முடிவு பண்ணுவேன். ஏன்னா நான் திருப்தி அடைஞ்சால் தான் மற்றவங்க ஓரளவு திருப்தி அடைவாங்கன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கே சொல்லிடுவேன். சரியில்லைன்னா கூட அவங்கள காயப்படுத்த மாட்டேன். போய் நல்லதாக எடுத்துகிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன், நிறைய பிளான் இருக்குது, கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதனால தான் இப்போ இந்த கதையை சூஸ் பண்ணது கூட அவர் சொன்ன 2 விஷயம் தான். ஏன்னா தொடாத ஒரு சப்ஜெக்ட்டு, பக்கத்து வீடு நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் பார்க்குறது. திடீர்னு சாவு இருக்கும், கல்யாணம் இருக்கும், அதாவது சொந்தமாக கூட இருக்கும், எதிரியாகவும் இருக்கும், அது வேறு மாதிரி எமோஷன் இருக்கும். உடனடியாக நான் ரொம்ப ஷார்ட் டைம் கேட்ட ஒரே கதை. 2வது அது ஜீவா சார் உண்மையிலே அவரோட கேரியரில் இது ஒரு வித்தியாசமாக இருக்குன்றது அப்பயே நினச்சேன். நான் இப்போவும் சொல்கிறது, எனக்கு 80% திருப்தி. டைரக்டர்கிட்டே சொன்னேன் நான், இன்னும் 20% காமெடி இன்னும் கொஞ்சம் நல்லா அடித்து நம்ம ஊர் அந்த மாலதாளெல்லாம் 2 பக்கமும் சாவுக்கும் கல்யாணத்துக்கும் அடித்து இன்னும் பட்டையை கிளப்பியிருந்தாருன்னு வச்சுங்க, இது 100% வேறு மாதிரி கொண்டு போய் கொடுத்துருக்கோம் ஜார்னியை. இப்பயும் 80% தான் திருப்தி. நான் திரும்ப சொல்கிறது ஓகே. ஏன்னா நான் ஒரு ரசிகனாக தான் அந்த படத்தை பார்த்து நான் முடிவு பண்ணுவேன். நன்றி. ஆனால் இருந்தாலும் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கீங்க, அதில் டவுட் கிடையாது. அவர் கொடுத்ததுக்கு மேலே நான் கொண்டு போய் சேர்த்துருக்கிறேன். அந்த டெசிஷன் தான். ஏன்னா அந்த வெளியில் காக்கா உட்காந்துருக்க மாதிரி உட்காந்து ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் டேட்டுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். சரியான தருணம் கிடைச்சிது. ஏன்னா 30ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணி 15ஆம் தேதி இறக்கி 14ஆம் தேதி ஒரே நாளில் ப்ரமோஷன் பண்ண ஒரே குரூப்பு நாங்களாக தான் இருக்கோம். அடித்து இறக்கணும். ஏன்னா யோசிக்கவே கூடாது. எல்லா இடத்துலையும் எங்கே திரும்பினாலும் இந்த படம் தெரியணும், இந்த முகம் தெரியணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஏன்னா இப்போல்லாம் ஒரு நல்ல படம் வர்றது ஒரு 3 நாள் 4 நாள் தான் ஓடுது. அதுக்குள்ளே இவங்களுக்கு போய் சேர்றதுக்குள்ளே அந்த படத்தை தூக்கிடுறாங்க. ஒரே ஐடியா தான். இந்த ஒரு நாள் 24 ஹவர்ஸில் எத்தனை ஊடகம் இருக்கும், போஸ்ட் ஒட்டுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் போய் சேர்க்கணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஈவன் வெளிநாட்டிலையும் சரி, ஒரே நாளில் இன்றைக்கி வேர்ல்டு வைஸ் என்னோட எல்லா படமும் மினிமம் 1000 தேட்டரில் இறங்கும். ஏன்னா இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எடுத்த முடிவு எல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் தேட்டரை மாற்றுவாங்க. இன்றைக்கி சுவிட்சர்லாந்து தொடங்கி ஆஸ்திரேலியா தொடங்கி US வரைக்கும் தெளிவாக சொன்னது ஃபாரினில் ஒரே ஒரு அக்ரிமெண்ட்டு தான், என்ன லாஸ் வந்தாலும் நான் கொடுக்குறேன், ஆனால் என் படம் 1000 தேட்டருக்கு போகணும். அதே மாதிரி வரப்போகிற அத்தனை படத்தையும் இந்த உலகத்தில் எத்தனை இடம் தமிழ் இடம் இருக்கோ அத்தனை இடத்துக்கும் கொண்டு போவேன், மாற்று கருத்து இல்லை. ஏன்னா என்னோட குறிக்கோள் பணம் இல்லை, பணம் ஆண்டவன் முடியத்தில் நல்லபடியாக சம்பாதிக்கிறேன். அந்த பிராண்ட், அந்த நேம், நல்ல படத்தை கொடுத்தேன், ஏனோ தானோ வந்துட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி 4 படம் எடுத்துகிட்டு ஓடிடக்கூடாது. அதுக்காக தான் ஒரே டைமில் ஒரு 16 படம் பண்ணது காரணம். புல்குத்து என்னன்னா, எப்படியும் 10 ஜெயிக்கும், 6 அவுட் ஆகும், ஃப்ளாப் ஆகும். அந்த மனநிலைமைக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் எதுன்னு முடிவு பண்ண முடியாது. அதுக்கு தான், இல்லைன்னா ராசி இல்லாதவன் என்னை தடுத்துருவாங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் நிதிஷ் ப்ரோ எனக்கு கதை சொல்லும் போது 20 minutes, he took 20 minutes and இந்த 20 minutesல எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஓகே அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் த கண்டென்ட் வாஸ் ரியலி குட். ஸோ படம் எடுத்ததுக்கப்புறம் படத்தை பார்க்கும்போது அவர் ஒரு ஒர்க் எல்லாமே எப்படி இருந்துச்சு நாங்கள் பார்த்தோம். இஸ் எக்ஸ்ட்ராடனரி. எங்களுக்கு என்னென்னா, எனக்கும் அப்பாவுக்கு எப்பயுமே கதை கேட்கும்போது வி டோன்ட் எந்த ஹீரோ எதுவுமே நாங்கள் கேட்க மாட்டோம். நாங்களும் தான் அப்புறமா டிசைட் பண்ணுவோம். அவர் ஒரு மைண்டில் வச்சுருப்பாரு, பட் நாங்களும் ஒரு சைடில் நாங்கள் ஓகே இவங்க இதுக்கு ஆப்டாக இருப்பாங்க அப்படிலாம் யோசிப்போம். ஸோ தமிழ் மூவிஸ் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். ஒரு மதர் டங்கில் நீங்கள் பண்ணும்போது யூ வில் டூ இட் வித் மோர் அஃபெக்ஷன் அண்ட் மோர் லவ். ஸோ அதனால தான் நாங்கள் தமிழ் மூவிஸ் தான் மோராக ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கோம் இப்போ. அண்ட் மோர் ஆஃப் ஸ்கிரிப்ட் அண்ட் கான்டென்ட் அதுதான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஃபேண்டாஸ்டிக் சார். சார் அதே மாதிரி இந்த படம் வர்றதுக்கு முக்கிய காரணமே சௌத்ரி சார் தான். நான் அவரை எப்பயுமே கூப்பிடுறது பிரம்மான் தான் கூப்பிடுவேன் அவரை. என்ன ரீசன்னா, அவர் யாருப்பா அந்த கண்ணன் ரவியை நான் முதல்ல துபாயில் பார்க்கணுன்னு சொல்லி கேள்விப்பட்டதுமே என்னோட மனம் அவ்வளோ நெழுந்தது. ஏன்னா ஆர்பி சௌத்ரி சாருக்கு ஒரு 100 படம் 99 படம் எடுத்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா வரும்போது முதல் வேலை நான் அதில் இருக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக நான் செய்யணும். ஏன்னா ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக ரொம்ப நன்றி சார். ஏன்னா இதுக்கு முழு காரணம் அவர் தான். அதுக்கப்புறம் தான் 2வது ஜீவா சாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா
அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் நான் அந்த சைடு மாறினது. அவரும் அதே மாதிரி ஒரு நல்ல கதையை கொண்டு வந்து, சார் இது இப்போ இருக்குன்னு சொன்னப்போ நான் கதையை கேட்குறேன் சார்னு சொன்னேன். கேட்டேன், உண்மையிலே அருமையாக இருந்தது. உடனே இமீடியட்டாக நீங்கள் போகலான்னு சொல்லி, ஏன்னா அவர் ஒரு ப்ரொடியூசரோட பையன்றதை நிரூபித்தார். ஏன்னா அந்த இடத்துல போய் இருந்து என்னோட இடத்துல இருந்து அவர் பொறுப்பாக இந்த படம் நல்லபடியாக வர்றதுக்கு முழு காரணம் ஜீவா சார். உண்மையிலேயே நன்றி சொன்னோம். ஏன்னா நம்ம வெளிநாட்டில் இருந்தும் அவர் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. டைரக்டரும் நல்லா பொறுப்பாக பண்ணார். மியூசிக் டைரக்டர் எல்லாருமே இந்த கேரக்டர்ஸ் இது சார்பாக ஜீவா சார் சார்பாக முத்துக்குமார், என்னோட சார்பாக ஸ்ரீநாத், இவங்க இப்படி பல விதத்தில் எனக்கு கூட உறுதுணையாக நின்றாங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி இங்கே செல்லவணி சார், ரவிக்குமார் சார், இங்கே வந்த சமுத்திரகணி சார், சீமான் சார், டாடி சார், ஓகே டாடி சார், ஓகே சார், சாரி சார், ஜேபி சார், சிவா சார், அப்பா கேரக்டராக கலக்கி வாங்குவார் சார், பேரை மறந்துட்டேன், மறக்கல, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஜேபி சாரோட கெட்டப் மாறிக்கிட்டே பிடிக்கிறது ரொம்ப ஜேபி சார். அதே மாதிரி எஸ்வி சேகர் சார், காமெடி ஜீனியஸ், ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட ட்ராவல் பண்ணது. அபிராமி மேம் ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. அடுத்த படத்தில் எங்கள் கூட ஜெகஜோதியாக பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்தேன், கண்டிப்பாக இதுவும் அதே மாதிரி இருக்கும். சதீஷ் சார் சொல்லவே வேணாம், சைமா அவார்ட்ஸ்லேருந்து எந்த அவார்ட்ஸ் போனாலும் பிச்சு உதறிடுறீங்க. அங்கே மறக்காமல் அங்கே ஒரு இக்கு வச்சுருவார் என்ன. கிரீஸ் ரொம்ப சந்தோஷம், லைக் மை சன். ரொம்ப வந்த அத்தனை கலைஞருக்கும். ரெண்டாவது சார் தேங்க்யூ, டிவி சீரியலோட சூப்பர் ஸ்டார், ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. டிடி எல்லாத்துக்கும் இங்கே வந்தவங்க அனைத்து பேருக்கும் பேர் ஏதாவது விட்டுருந்தா மனுஷங்க, சாரி. ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. சார். நன்றி. உங்களை உள்பட. தேங்க்யூ சார். உங்களை உள்பட. தேங்க்யூ சார். தேங்க்யூ.